லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சமூக பொருளாதார ஆய்வாளர், பேராசிரியர், முனைவர் வே. சிவபிரகாசம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக உத்தரப்பிரதேசனுடைய துணை முதல்வர் பாஜக மேலிடத்திற்கு, அதாவது மோடி, அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு. யோகி ஆதித்யநாத் தன்னிச்சையாக செயல்படுறாரு, ஒரு ஒத்துழைப்பு இல்லை, உத்தரப்பிரதேசனுடைய தோல்விக்கு அவர் தான் காரணங்கிற ரீதியில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து புகார் கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பு, அதாவது தேர்தலுக்கு முன்பு இன்னும் 2 மாதங்களில் யோகி ஆதித்யநாத் மாற்றப்படுவார், ஏன்னா மோடிக்கு போட்டி யோகி தான் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அவர் சொன்னது போலவே இன்றைக்கு யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக ஒரு புகார் போயிருக்கு, ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப லேட்டுங்க. முதல்ல அந்த யூபி சீஃப் மினிஸ்டருக்கே லாய்க்கில்லை. இது ரொம்ப எப்போதும் இப்போ அகில இந்திய ரீதியில், சர்வதேச ரீதியில் என்ன ஒரு வைக்கிறாங்கன்னா, நீ லோட்டஸை தாமரை மாத்திரம் புல்டோசர் வையுங்கிறான். அது எதற்கான இவர் தான். அது மட்டும் இல்லை, இவரே ஒரு கட்டம் என்ன சொன்னார்னா, இது புல்டோசர் எப்படி பயன்படுத்தணுன்னா ஆதித்யநாத்தை கேட்டுங்க அப்படின்னு. யார் சொன்னது? மோடி சொன்னார். அதனால் நீங்கள் இப்போ என்னன்னா, இப்போ திருடனை தேடி போட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், அவன் கூட்டத்தில் போன பிறகு அவனும் நம்மளோட சேர்ந்து தேடுவான். அப்போ போகிற கூட்டம் தேடிட்டு போனவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும். இல்லை, இவன் கூடவே இருப்பான், எங்கேயோ போயிட்டான், யாரோ ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அப்பா வேணாம் பிடிப்பான், இல்லைன்னா தெரியாதுன்னு வந்துடும். அது மாதிரி இவர் என்னன்னா, ஸ்கொயர்லி ஹி ஹேஸ் டு பி பிளேம்டு. டெப்டி சீஃப் மினிஸ்டர் மௌரியா சொன்னது சரியானது, இது லேட்டு. இவங்க உண்மையிலே என்ன தெரியுமா, ஒரு முன்னோக்கி பார்க்கின்ற ஒரு மக்கள் நல அரசாங்கமாக இருந்தால், ஒரு செக்குலர் சர்வ மதத்தினுக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தால், ஒரு டெமோக்ராட்டிக் ஜனநாயக ஆட்சியாக இருந்தால், உத்தரப்பிரதேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் இவர் முதலே மாற்றிருக்கணும். ஏன்னா இவருடைய இப்போ விடுங்க, தேர்தலை விடுங்க. அப்போ தேர்தலில் என்ன தெரியுமா வைக்கிறாங்கன்னா, எய்தர் பை ஹூக்கா பை குரூக்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவான். எப்படியோ ஏதாவது தின்னு பித்தத்தை போட்டுங்கன்னாங்கிற மாதிரி அன்டெமோக்ராட்டிக் மீன்ஸ், ஜனநாயக முறையற்ற மொழியெல்லாம் நடந்து அவ்வளோ அட்டகாசம் அராஜகம் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படின்னா முன்கூட்டியே நீட்டுக்கு இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தையும் பீகார்லேயும் எம்பி ஜெயிச்சாவே அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். நல்லாவே தெரியும். மகாராஷ்டிரா அது கவு பெல்ட்டும்மா, கவு பெல்ட்டு அப்படிமா ஆரியவர்தான் அந்த காலத்தில் சொல்கிறது. ஒன்றும் இல்லை, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி பகுதியை சேர்த்தாவே அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. தென்னாட்டில் ஆதரித்தாலும் ஆதரிக்காட்டாலும் அவங்க பிரைம் மினிஸ்டர். இன்றைக்கி தென்னாட்டில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் வந்துட்டாங்களே தவிர மீதி வரல. தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்த 4 மாநிலத்திலையும் பிஜேபி கிடையாது. இது மட்டும் இல்லை, எப்போதுமே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் திமுக அரசில் 40க்கு 40 சென்டம் அடிச்சிட்டார் தளபதி ஸ்டாலின் அவர்கள் செய்தார். அப்போ இங்கே என்ன நோக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஆதித்தனார் என்னமோ இப்போ தான் குறை கண்ட மாதிரியும் தன்னிச்சையாக நடந்த மாதிரியும், அவர் நடத்துகிற கேபினெட்டு கூட்டத்துக்கு இந்த துணை முதலமைச்சர் போகவில்லை என்பதையும் நட்டாகட்டையும் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, வந்திருக்காங்க. மேலேயும் திருப்தி. இவர் மட்டும் இல்லை, மோடி மேலேயே அதிருப்தி இருக்குது, மாற்றணும் அப்படின்லாம் பேச்சு இருக்குது. இல்லை, மோடி இதற்கு காரணம் சொல்கிறாங்கல்ல, அப்படி என்ன ஆதித்யநாத் மீது மோடிக்கு வெறுப்புன்னு பார்க்க? ஒன்றும் இல்லை, அதுக்குள்ள காரணம் என்னன்னா, நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான கோரிக்கை, கொள்கை, சித்தாந்தம் என்ன அப்படின்னா, தலைவனை நம்பாதே தத்துவத்தை நம்புன்னு. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, மோடி காரிஸ்மா தான், அவருடைய கவர்ச்சி தான், அவர் தான் ஆல் பி ஆல் எண்ட் ஆல் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே அவருடைய இங்கே தென்னாட்டில் ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த கட்டம் முதல்கிட்ட 2014 அவர் இங்கே வரும்போது ஷூட்டிங்கில் என்னமோ இருந்தார் விஜய். அவரை வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனார். இவர் எம்ஜிஆர் மாதிரியோ அல்லது ஜெயலலிதா மாதிரியோ அப்படி நின்னா பொதுக்கூட்டம், மாநாடு நடந்தால் ஊர்வலம் அப்படிங்கிறவெல்லாம் கிடையாது. இவங்களா இது என்னன்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இமேஜ் மேக்கர்ஸ் மாடல் பில்டர்ஸ்ன்னு. இவனெல்லாம் 10 பத்திரிக்கையில் ஓ ஆகான்னு எழுது, இந்திரன் சந்திரன் எழுதுனது. அவருடைய பர்ஃபார்மன்ஸு காமன் மேனை, சாமானியனை சென்றடையவில்லை. அதுதான் முழு தோல்விக்கு காரணம்.
இப்போ அவங்க என்ன சொல்கிறாரு, 2 காரணம் சொல்கிறாரு ஆதித்யநாத். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்று வந்து என்னென்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ், ரொம்ப மிஞ்சி நம்ம நினச்சிட்டோம், அப்படியே 400 வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்களாம் வந்து கற்பனை ஆண்டி மடம் கட்டின மாதிரி கட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற பொருள் அவர் சொல்கிறார். அடுத்தது என்ன, ஒர்த்லெஸ் கேண்டிடேட்ஸுன்னு. நீ இருக்கிறதுல வந்து என்னென்னா பவர்ஃபுல் மேன், உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சரை ஒரு சர்வ வல்லமைப்படுத்தவர் அப்படின்று பெயர் எடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, ரெஜ்பூத் அந்த ஜாட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அந்த உத்தரப்பிரதேசத்தில் வேலை எவ்வளோ பேசினாலும் எல்லா மாநில அரசியல் கட்சி பின்னே ஊடுருவி செல்லக்கூடியது அருவாத நூல் என்ன அப்படின்னா அது ஜாதி. அந்த மாதிரி உள்ள ஒரு பவர்ஃபுல், அவரை நீக்காத்துக்கு அதெல்லாம் ஒரு காரணம். மோடிக்கும் அவருக்கும் பிடிக்கல அப்படின்னு, இதெல்லாம் பர்சனாலிட்டி கல்ட்டு. அப்படிங்கும் போது மோடி மட்டும் தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறதா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, அவர் பீக்கு போயிட்டார், மேலே போயிட்டார் மலைக்கு, நம்ம கீழே இறங்கி தான் ஆகணும். இதுக்கு மேலே அவர் அடைவதற்கு உச்சம் எதுவும் இல்லை. ஏன்னு கேட்டால் 303 அவர் என்ன பண்ணுறார், 240 வந்துட்டார். எம்பியில் குறைஞ்சிடுச்சு, பர்சன்டேஜ் ஓட்டு குறைஞ்சிடுச்சு. இப்போ வர வர சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் மகாராஷ்டிராவில் பிரச்சனை. மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்தால் முடியாது. அவங்க கிட்டத்தட்ட இந்த போலி வச்சுருந்தார் ஏக்நாத் சிவசேனா, அது உண்மையிலேயே வந்து சட்டப்படியெல்லாம் வந்து அங்கீகாரம் வாங்கினாங்க, செல்வாக்கை வச்சு வாங்கிட்டாங்க. ஆனால் உண்மையான சிவசேனாங்கிறது உத்தவ் தாக்கரே வந்துடுச்சு. அப்போ வந்து அதுவும் கையை விட்டு போக போகுது. குஜராத்லேயும் போகிற வாய்ப்பு. அப்போ அங்கங்கேயும் அராஜகம், அங்கேயே காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கி என்னென்னமோ பண்ணாங்க. பொதுவாக இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மாயை பிம்பம் ஒளிந்து விட்டது. மக்களிடம் என்ன நினைப்பான் அப்படின்னா, இன்றைக்கி உள்ளது விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம், வறுமை. குஜராத்திலே தெரியும், ஒரு சும்மா கொஞ்சம் இருக்க துக்கடா வேக்கன்சிக்கு வந்து ஆயிரக்கணக்கான மார்க்கள் நின்று போனாங்கன்னு. இப்போ என்ன பதில்னா, மார்க்ஸ் சொல்லுவார், காரல் மார்க்ஸ், இந்த வேலை இல்லாதவர்கள் கூட்டம் கூடிக்கொண்டே போனான்னா ரிசர்வ் ஆர்மி. நம்ம வந்து என்னாச்சு, ஒரு ஆயத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் எந்த நேரத்தும் ஃபைட்டுக்கு தயாராக இருக்குது, போரிட தயாராக இருக்குது, அப்படி என்ற ஒரு நிலை பார்க்குறோம். அந்த நிலையை இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போது வழக்கமாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தான் அந்த உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த பெரும்பான்மை இல்லாமல் பாஜகவுடைய தோல்விக்கு பிறகு, இந்த இடைத்தேர்தல் தோல்வி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு பிறகு பாஜகக்குள்ளேயே ஒரு உட்கட்சி மோதல்கள் அதிகமாக இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு டார்கெட் தாங்க, ஆட்சியை பிடிக்கணும், எந்த வழியிலையும் பிடிக்கணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்துத்துவனுடைய மோட்டோவை என்னன்னா, வழிமுறைகள் அறவழியாக இருக்க வேண்டுங்கள்லாம் கிடையாது. எப்படியோ எலெக்ஷன் கமிஷனை கையில் போட்டுக்கிட்டோ அல்லது ஏதோ ஒன்று பணம் கொடுத்து எம்எல்ஏ எம்பியை வாங்கியோ எப்படியோ ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, கொள்கை ரீதியில் திரட்டப்பட்ட கும்பல் இல்லை இது. நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்கட்சிகள் சொல்கிறதுன்னா, பல குற்ற பின்னணி உள்ளவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள், ரவுடிகள்லாம் பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபியில் சேர்ந்திருக்கிறார்கள், இப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சி வைக்கிது. அதில் உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது, எவ்வளோதோ இருக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, தத்துவார்த்த ரீதியில் திரட்டப்படாத கூட்டம். இப்போ ஹிந்துத்துவான்னு ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபியில் போனால் நமக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும், ஒரு தலைவர் கிடைக்கும். இப்போ தமிழிசையா வந்து 2 மாநிலத்துக்கு, ஒரு பாண்டிச்சேரிக்கும் தெலுங்கானாவுக்கும் இருந்தாங்க. அதை விட்டுட்டு ஏன் வரணும்? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர், ரியல் பவர் இதுதான். கவர்னருக்கு ஒன்றும் பவர்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்களா எடுத்துக்கிட்டு அடாவடித்தனம் பண்ணுறது தான். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா சரிவு. நான் சொன்னல, ஒரு பீக்கு போயிடுச்சு சரிவு. இனிமேல் ஆதித்யநாத்தை மாற்றினாலும் சரி, மாற்றாட்டாலும் சரி, இவர் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, வருகின்ற 26 வந்து பார்த்திங்கன்னா மாநில தேர்தலில் இந்தியாவில் வந்து மொத்தம் சூழ்நிலையும் மாறிடும். இப்போவே 13 நடந்ததில் 10 வந்துடுச்சு. அதனால் எங்கே என்ன தொடர்ந்து வர்றது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதா வருது. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெயிக்கிறவர்களும் கம்முன்னு இருப்பான், பங்குக்குள்ள நல்லா சௌகரியமாக இருக்கும். தோக்க ஆரம்பிச்சுன்னா ஒன்றால் அது தோத்தது இல்லைன்னு சொல்லி இந்த டீமில் சண்டை போடுவானோ. இது வந்து பசங்க சண்டை போடுவோம். உண்மையிலே இந்த ஐடியாலஜியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தென்னாட்டில். அதுவும் ஏன்னா ஒரு நாடு, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எங்கே நடந்தாலும் சரி, யார் வந்தாலும் வரணும், நீ வரக்கூடாது.
யார் வரக்கூடாது என்பதில் பொதுமக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதுக்கு பிஜேபியினுடைய சித்தாந்தம் தான். அவங்க கொண்டு வர்ற யூனிஃபார்ம் சிவில் கோடோ அல்லது சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டோ இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கல. இப்போயே ஒன்றும் இல்லை, ஒரு 3 சட்டம்னு கொண்டு வந்தாங்க, எந்த டிஸ்கஷன் கிடையாது. அதாவது என்ன ஒரு காரணம் சொன்னாங்க அப்படின்னா, இடி எதில் இருக்குது அப்படின்னா நிதி அமைச்சகத்தில் இருக்குது, அதனால் இது ஃபினான்ஸ் பில்லுன்னு போனாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது. எந்த எவிடன்ஸும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் சந்திரசூட் அவர்கள் ஆராய்ச்சியில். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு போலீஸ் சார்ஜ் ஷீட்டு போடாமல் நீ அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் இனிமேல் அரெஸ்ட் பண்ணிவிட்டு நான் செய்வேன் அப்படிங்கிறது. உன்னைய குற்றவாளின்னு சொன்னால் நீ இல்லைங்கிறத நீ ப்ரூவ் பண்ணணுங்கிறது. இது இங்கிலீஷ்காரங்காலத்தை விட மோசமானதுங்க. இப்போ என்ன நம்ம கபில் சிபல் அருமையாக சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடினார். என்னன்னா, நீங்கள் நிரபராதின்னு சொல்லணும்னா சார்ஜ் ஷீட் போட்டால் தானே என்னென்ன குற்றங்களில் உங்களுக்கு தண்டனை தரப்பட இருக்கிறது அப்படின்னு சாட்டினா, அவன் என்ன சொல்கிறான், கன்விக்டடு, சரி என்னை வச்சிருக்கிற, எனக்கு எஃப்ஐஆர் கொடு. எஃப்ஐஆர் கொடுச்சுன்னா நான் என்னென்ன செய்தேன்னு நீ சொல்லியிருப்பேன், இந்தந்த குற்றங்கள் தான் நான் செய்தேன்னு சொன்னேன். அதை மறுக்கிறதுக்கு எனக்கு வேணுமே, அதை கொடுத்தானா பெயில் வாங்கணும். அப்போ எவ்வளோ அயோக்கியத்தனமானது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உள்ளே வச்சுக்கிட்டு டெல்லியில் 9 MP ஜெயிச்சது. அப்போ இது ஒரு முறைகேடானது. அப்போ என்ன ஆகிடுது, இந்த ஃபவுல் மீன்ஸு ஒரு முறைகேடான அரசியல் சாசனத்துக்கு எதிரான, சமூக சீர்திருத்தத்துக்கு எதிரான, சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும்போது உள்கட்சி சண்டை நிச்சயம் வரும். இப்போ காங்கிரஸில் அப்படி இல்லை. இப்போது தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி அமித்ஷாட்ட போய் ஏற்கனவே உரையாடி இருக்கிறாரு. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு குறித்து கவலை தெரிவிப்பதாக கூட அவர் தெரிவிச்சிருந்தார். இந்த சூழலில் அவருடைய பதவிக்காலம் இன்னும் 1 மாதத்தில் முடிவடைய போகுது. தமிழ்நாட்டிற்கு அடுத்த ஆளுநராக ஒன்றிய அரசு வேறு யாராவது நியமிப்பாங்களா, இல்லைன்னா RN ரவி அவர்களுடைய பதவிக்காலமே நீட்டிக்கப்படுமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு கவர்னரை விட்டு எதுக்குமே எந்த மாநிலத்திலும், ஏன்னா நம்மள்கிட்ட பிஹேவ் பண்ண இதுதான் எங்கே பார்த்தாலும் இருக்கும். அவர் என்னமோ பெரிய RSS பிரச்சாரம் மாதிரி காட்டிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணார், வள்ளுவருக்கெல்லாம் இது பண்ணார், என்னென்னமோ செய்தார். இந்த நாட்டினுடைய தமிழனுடைய இத்தோஸ் விழுமியங்களை புரிந்து கொள்ளவில்லை அவர். எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நான் ரோசையா முன்பே பைசென்டினில் கால்டுவெல்லை பற்றி பார்த்துருக்கேன், அவர் வரலாறு படித்தேன். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். 25 வயதுக்கு ஸ்காட்லேருந்து இங்கே 75 வயதில் சாகுறாரு. 50 ஆண்டுகள் அரும்பணி ஆற்றினார். ஆய்வுங்கிறது ஒப்பியல் இலக்கணங்க கொண்டு அவர் முக்கியம். அது உலகத்தில் உள்ள நடந்ததுலேயே முக்கியமானது. இவர் ஒரு முன்னோடி. இவர் படிக்கலை கிடிக்கலை அப்படி இப்படின்னு ஒரு கேவலமாக பேசினார். அவன் என்ன சொல்லிட்டான், ஒன்று அவருக்கு என்ன தெரியுமா ரொம்ப கஷ்டமாக நுனி நாக்கில் பச்சை மிளகா அமைச்சு வந்ததுன்னா, தமிழ் தனித்து இயங்கக்கூடியது, இயங்க வல்லது, இது பிற மொழியிலிருந்து வரவில்லை. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்பட்டது வடமொழி சான்ஸ்கிரிட்லேருந்து வரல, இது தனி மொழி திராவிட மொழின்னு சொல்லிட்டார். இதுக்கு இதோட சேர்ந்த மொழியை திராவிட மொழின்னு பேர் கொடுத்தார். அப்போ இந்தோ ஆரியன்கிறது தனி, சான்ஸ்கிரிட்டு ஹிந்தி இந்த மாதிரி எல்லாம் வடமொழி எல்லாம் ஒன்று. இங்கே தென்னாட்டில் தமிழ் தெலுங்கு மலையாளம் துளு அப்படிலாம் சொல்லி பிராகியிலேருந்து சேர்த்து கிட்டத்தட்ட 32 மொழி எல்லாம். அதுலேயும் 12 மொழி தெளிந்த மொழியாக எடுத்து அதில் 6 மொழி இலக்கிய இலக்கணம் உள்ளது. அதனால் 6 மொழி மிக சிறந்தது. இன்னொரு 6 மொழி அதில் இலக்கியெல்லாம் இல்லை, பேச்சு மொழியாக தான் இருக்குது, இலக்கணம்லாம் கிடையாது. அப்படிலாம் பிரித்து தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார். அவரை போய் ஒரு ஆளுநருங்கிறது என்ன தெரியுமா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் ஆனர்ஸ், மதிப்பினுடைய பிறப்பிட ஊற்று ஜனாதிபதியும் கவர்னரும் ஆளுநரும். அப்படி ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர், அதுவும் அவரும் வெளிநாட்டிலேருந்து வந்தவர். அவர் இன்றைக்கி கவர்னருங்கிற போஸ்ட்டை அவனும் ஏற்படுத்தினது. இங்கே எங்கே கவர்னர், மந்திரியோட முடிஞ்சு போச்சு. மந்திரி இருந்துக்கிட்டு இருப்பான், ஒன்றே ஏந்திரிடானா ஏந்திரிக்க வேண்டியது, இன்னொருத்தவனோ போட்டுக்க வேண்டியது. அதனால் அந்த பதவியினுடைய மதிப்பு தெரியாமல் இவர் நடந்துக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பிஜேபியில் இன்றைக்கி மது இறந்தது, கள்ளக்குறிச்சி இறந்த பற்றி ஹியூ அண்ட் கிரை பெரிய பாலிடிக்ஸ் பண்ணுறாருல, பதவி விட்டு நீக்குன்னு சொன்னார்ல, அவங்களுடைய பிரதிநிதி ஆளுநர் RN ரவி என்ன செய்தார் அப்படின்னா,
ஆன்லைன் சூதாட்டம் வரும்போது ரம்மி இதை அதுக்கு ஆதரவாக இருந்தார். அப்போ என்னது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிறது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூட சொல்கிறாரு, அந்த ஆளுநரை தயவுசெய்து மாற்றாதீங்க. ஏன்னா ஆளுநருடைய பேச்சால தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு விழக்கூடிய 1-2 ஓட்டு கூட விழாமல் இருக்குன்னு அவர் ஒரு கருத்து சொல்கிறார். அவர் கலைஞருடைய மகனில் தளபதி இல்லை, அவர் இவரை இங்கே வச்சு அவமானப்படுத்தணும்னு நினச்சி அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்முடி என்ன பண்ணார்னு போயா அப்படின்னு சொன்னார் நாடாளுமன்றத்தில். அப்புறம் துரைமுருகன் அவர்கள் டப்புன்னு எழுதி கொடுத்து ஒன்று கொடுத்து அவரை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்குறாரு பிஏட்ட, உங்களை தான் எழுத்து தீர்மானம் போடுறாங்கன்னு சொன்னார். சரி விருட்டுன்னு போனார் பாயா அப்படின்ட்டாருன்னு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு பொன்முடியில் வந்து ரொம்ப காட்டமாக போய் பல பிரச்சனைலாம் நடந்தது. போனதை புளி விட்டு கரைச்சாங்க நீதிமன்றத்தில். அதெல்லாம் ஒரு இது. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வெற்றி பெற்று அவரே பதவி பிரமாணம் பண்ணுகின்ற ஒரு நிலை வந்ததும் மூக்கறுத்த மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி செய்யணும்னு இவருக்கு ஆசை. ஒவ்வொரு கட்டத்துலையும் எந்த கவர்னர் வந்தாலும் என்ன செய்வ போகிறான். கேரளாவில் உள்ள கவர்னரும் அப்படி தான் பண்ணால். அந்த கவர்மெண்ட்டுக்கு பாஜக இல்லாத ஆளுநர் அது இது மாநிலங்கள்லாம் இதான் பண்ணுறான். அதனால் இவர் போனாலும் இன்னொருத்தவன் தான் அதான் செய்வான். பெங்காலில் அதான் பண்ணான், குஜராத்தில் அதை பண்ணான், இந்த இதில் மகாராஷ்டிராவில் பண்ணான். இப்படி இருக்கும்போது இவர் இதை புரிஞ்சுக்கிட்டு இவனு வந்து குணத்தை மாற்ற முடியாது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாரு. அதனால் இங்கேயே வச்சு செய்யணும் அப்படிங்கிற கொள்கை இவருக்கு. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன நினைட்டாங்க, இனிமேல் தமிழ்நாட்டில் இவ்வளோ வெறுப்பாக இருக்குது, 100க்கு 100 புட்டுக்கிட்டு போயிடுச்சு, அப்போ 26 வரணுன்னா இவர் இல்லாமல் இருந்தால் நல்லது, வெறுப்புக்கு இவர் ஒரு உருவமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர் இருக்கிறதுங்கிறது பாஜக வளர்ச்சிக்கு நல்லதில்லை, அவங்களுடைய மத்திய அரசனுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. இப்போது ஆர்.என். ரவி ஒரு பக்கம் இருந்தாலும், அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு அரசுடைய அந்த காலை உணவு திட்டத்தை குறித்து ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு. நீங்கள் காலை உணவு திட்டத்தில் இட்லி தோசை கொடுங்க, அந்த சிறுதானியத்தையே கொடுக்காதீங்க, இட்லி தோசையும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்காருல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அது படித்ததுமே, இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, தமிழ்நாட்டில் வந்து ஒரு அகில இந்திய ரீதியில் கட்சியில் உள்ள தலைவராக இருக்கிறாரு. இவர் வந்து வரலாறு படிக்கலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஐபிஎஸ்சில் என்னென்ன பேப்பர் படித்தாருன்னு தெரியல. அவர் 20,000 60,000 புத்தகம் படித்ததுலாம் இல்லை, அதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் புத்தகம் செமினல் ஒர்க்ஸ் படித்தா போதும். தாட் ப்ரோவோக்கிங், எபாக் மேக்கிங் அப்படிங்கிற புத்தகம்லாம் இருக்குது, அதை படித்தா போதும். நிறையா புத்தகங்கள் முக்கியம் இல்லை. இவர் வந்து உணவு போடுறாங்க காலை. எனக்கு உண்மையிலே மனமாற வந்து எப்போ தெரியுமா, மதிய உணவு போட்ட இந்த காலை உணவு இருக்குல்ல, சாதாரண என்ன தெரியுமா, வயிறு வந்து காலியாக இருக்கும், ஒரு 8 மணி நேரம் வச்சுங்க நைட்டு ஃபுல்லாக, விடிய காலையில் சாப்பிட்டாகும். நைட்டு ஃபுல்லாக தூங்கினோமே தவிர வயிறு தூங்காது, இருதயம் தூங்காது, எல்லாமே வேலை ஒரு மாதிரி இருக்கும். அப்போ காலையில் உணவு போடுறது இருக்க, அவனே என்ன சொல்கிறான் ஆங்கிலேயர்களும் இந்த டயட்டீஷியன்லாம், காலை உணவு மிக சிறப்பாக இருக்கணும், நல்ல முட்டை சாப்பிடணும், மீன் சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், புரோட்டீனு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு. அதை வச்சு தான் கலைஞர் கூட முட்டை போட்டார். அப்படின்னுக்கும் போது இங்கே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, இட்லி சுட்டு தோசை பார்த்து, இதெல்லாம் நையாண்டி நக்கல். இது நீங்கள் வந்து உண்மை முதல்ல ஜெயலலிதாவுக்கே தெரிஞ்சிருந்தால் போடுவாங்க, இட்லி போட்டிருந்தா நாங்கள் காலையில் போடுறாங்க சில இது மாஸ் லெவலில் போடும்பொழுது எது ஈஸியாக, அதேமாரி நவதானியங்கள்லாம் சத்தான உணவுகள், என்னங்க சத்து உணவுகள். நான் எனக்கு சொல்கிறேன் ஒரு அனுபவத்தை. நான் படித்த காலங்க ஃபுல்லாக வீட்டில் பழைய தயிர் சாதம் போட்டு நார்த்தங்காய் ஊற வச்சு எடுத்துகிட்டு போவேங்க. நான் வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது 6ஆவது வரையிலும், அதான் இதெல்லாம் பார்க்கும்போது ஆகா அந்த காலத்தில் போடலையே காலையில், இதை தான் பழையது தயிர் சாதம் தான் சாப்பிட்டோம். ஆனால் இப்போ அண்ணாமலையை திடீர்னு இந்த விமர்சனத்தை வைக்கிறாருன்னு பார்க்குறீங்க. அண்ணாமலை வந்து என்னென்னா, அவர் அதுக்கு தான் என்ன தெரியுமா அப்போல்லாம் பண்ணால், ஐஏஎஸில் சோஷியல் சயின்ஸ் படித்தவங்க ஐஏஎஸ் வருவாங்க. இப்போல்லாம் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், ஐடி படித்தவங்க, மேத்தமெட்டிக்ஸ் இவனுக்கு தெரியாது. சோஷியல் சயின்ஸு படித்தான்னு வச்சுங்க, ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு, சோஷியாலஜி, சைக்காலஜி, ஃபிலாசபி படித்தான்னு வச்சுங்க, அது ஹியூமன் சயின்ஸு, ஹியூமனிட்டிஸு.
அது அது செய்யாமல் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஐஏஎஸ் யாருன்னு வேணாலும் வரலாம். அப்படிங்கும் போது என்ன ஆகிடுது, அப்படி இன்றைக்கி கூட ஸ்பீக்கருடைய பொண்ணு கூட திடீர்னு ஐஏஎஸ் வந்துடுச்சு. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், மேல் மாடியிலேருந்து இன்னொரு மாடிக்கு போகிறது மாதிரி. கீழ்மட்டத்தில் தெருவில் இருந்து கொசு கடிச்சு சாக்கடை நாத்தம்லாம் தெரிஞ்சு மக்களாக இருந்து எண்ணெய் தடவாமல் இருக்கிற மக்கள், குடிசையில் இருக்கிற மக்கள், மழை பெஞ்சால் ஒன்றும் இல்லை எங்கேயாவது போய் ஒன்றது, இதெல்லாம் பார்த்து ஒரு ஐஏஎஸ் வந்தான்னா அவனுக்கு என்ன ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியும். அதனால் இது அதனால தான் பிஜேபி வளரல. 40 கலைஞர் இவர் தளபதி ஜெயிச்சது இவரெல்லாம் ஈஸி. கவர்னரு, நம்ம அண்ணாமலை, தமிழிசை, இந்த மாதிரி மற்ற தலைவர்கள்லாம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இவர் பிரச்சாரம் பண்ணவே வேண்டியதில்லை. இவர் ஏன் அங்கே போகணும் இங்கே போகணும் அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா செய்கின்ற நலத்திட்டங்கள் அனைத்தும் கீழ்மட்டத்தில் போய் சேருகிறது. அதனால் 40 போட்டோம். அவனும் இழிச்சவன் இல்லை. தமிழக மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. வருது, நமக்கு வருது. இடையில மணலில் சொருவில் எவ்வளோ 1000 ரூபா குடிக்கிற உடனே வருது, பொண்ணுக்குள்ளே தான் வருது. அப்போ என்ன ஆகிடுது, மனமாற வாழ்த்துறாங்க. எது கிடைக்கலோ உடனே அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதை ஒன்று செய்கிறார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நமக்கு ஒன்று தெரியுது. அதாவது 26 என்ன நடக்குங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. ஏகோபித்த மக்களுடைய ஆதரவு பெற்று 26 டிஎம்கே 2/3 மெஜாரிட்டி, தம்பிங் மெஜாரிட்டியில் கலைஞர் 71 வந்தது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி. நன்றி.